Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் வந்து பார்க்குறவங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்குள்ள வீடியோவில் எதை பற்றி பார்க்கலாம்னா, நம்ம வந்து இன்றைக்கி ஒரு கேக் செய்ய போகிறோம். பிஸ்கட் வச்சு கேக் செய்ய போகிறோம். வாங்க கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கேக் செய்கிறதுக்கு நம்ம வந்து பிஸ்கட் வச்சு கேக் செய்ய போகிறோம். கேக் செய்கிறதுக்கு ஒரு 10 பிஸ்கட் ஹாப்பி பிஸ்கட் எடுத்துருக்கோம். அந்த பிஸ்கட்டை வந்து நம்ம வந்து இப்போ வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் போட்டு ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். போட்டாச்சு. இது கூட கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். பிஸ்கட் கூட ஒரு 2 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி கூட அரைச்சிக்கலாம். அரைச்சி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதை வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம அப்படியே கொட்டி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட்டு பிஸ்கட்டையும் பிரித்து 2ஆவது தடவை அரைச்சிக்கலாம். எல்லாத்தையும் மிக்சியில் போட்டாச்சு. இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பிஸ்கட் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதில் லைட்டாக பால் ஊற்றி அப்படியே கலக்கிக்கலாம். இதில் கொஞ்சம் சோடா உப்பு போட்டுக்கலாம். உப்பு பால் எல்லாம் ஊற்றி நல்லா ஃபைனாக கலக்கி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நல்லா அப்படியே கலக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா கொஞ்சம் நார்மலாக கெட்டி பதத்துக்கு கலக்கி எடுத்துக்கலாம். கேக் செய்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துருக்கு. அதில் வந்து நம்ம வந்து இப்போ வந்து A4 சீட் பேப்பர் வச்சுக்கலாம். A4 சீட் பேப்பர் வச்சுக்கலாம், இல்லைனா வந்து பட்டர் பேப்பர் வச்சுக்கலாம். இப்போ இதில் வச்சு இதில் வந்து பட்டர் தடவிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. A4 சீட் பேப்பர் வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து கலக்கி வச்சுருக்கோம். இதை வந்து ஊற்றிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கலக்கி வச்சுருக்கோம். இதை ஊற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா அளவுக்கு நைஸ் மாவாக ரெடி பண்ணியிருக்கு. இப்போ இதை இந்த பிளேட்டில் மாற்றிடலாம். பேன் வச்சுக்கிட்டு அதில் ஒரு இது வச்சுக்கலாம். அதுக்கு மேலே இதை வச்சு நம்ம வந்து மூடி வைக்க போகிறோம். கொஞ்ச நேரம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை அப்படியே மூடி வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேக் மேலே கொஞ்சம் டெக்கரேஷனுக்கு நம்ம வந்து சாக்லேட் இது போட்டுக்கலாம். சாக்லேட் வச்சு கொஞ்சம் டெக்கரேட் பண்ணியிருக்கோம். நல்லா டெக்கரேஷன் பண்ணியாச்சு. இதை அப்படியே மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் ஹீட் ஆகட்டும். கேக் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள்.
நல்லா பாதி வெந்திருக்கு. லைட்டாக இதில் அடியில் தண்ணி ஊற்றி தான் இது பண்ணியிருக்கோம். கொஞ்சம் வேகட்டும். கேக் வந்து நல்லா வெந்துருச்சு. நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், கேக் வெந்துருச்சு. நம்ம வந்து சைடில் வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம். கமுத்திடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மேலே வந்து பேப்பர் அப்படியே எடுத்துடலாம். அவ்வளோதான் வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நீங்கள் நல்லா மேலே க்ரீம் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போ க்ரீம்லாம் சேர்க்கல, சும்மா நார்மலாக அது வந்து கேக்கில் கொஞ்சம் பிஸ்கட் கொஞ்சம் போட்டு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் கேக் நல்லா அழகாக வந்திருக்கு, டெக்கரேட் பண்ணியாச்சு. இப்போ கேக் வெட்டி பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் கேக் பார்த்தீங்களா, அழகாக வந்திருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் கேக் நல்லா அழகாக வந்திருக்கு, டெக்கரேட் பண்ணியாச்சு. இப்போ கேக் வெட்டி பார்த்துடலாம். வச்சு இங்கே பாரு, கேக்கு அழகாக இருக்கா? கேக்கு என்ன கேக்கு? சாக்லேட் கேக் அழகாக வந்திருக்கு, நல்லா ஸ்பான்ஜியாக இருக்குது. என்னது கேக்கா? நல்லா இருக்கா? சூப்பராக்கா? வாங்கிக்கோ, கேக் வாங்கிக்கோ. எனக்கு கொடு. சாக்லேட் கேக் தானே, நல்லா இருக்குல்ல? சாப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கேக் சூப்பராக இருக்குது. நானே இது முதல் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். உண்மையாகவே நல்லா அழகாக வந்துருக்குங்க. ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கா. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.